உங்களால் கண்டிப்பாக 1 கோடி ரூபா சம்பாதிக்க முடியும். 1 கோடி சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் வந்து பெருசாலாம் அச்சீவ் பண்ணல, பண்ணவங்க இருக்காங்க. அதை ஃபாலோ பண்ண போகிறோம், அவ்வளோதான். ரைட். பிஸ்னஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா வெளியில் வந்துருங்கன்னு சொன்னேன். ப்ராக்டிஸ் மெத்தடாலஜிஸ்னு ஒன்று இருக்குது. கம்பெனியோடது, டீமோடது. கம்பெனியோடது என்ன? ஜென்யூனாக இருக்காங்களா, ப்ராடக்டில் ஜென்யூனாக இருக்காங்களா, சர்வீஸில் ஜென்யூனாக இருக்காங்களா, சொல்கிறத கமிட் பண்ணுறத செய்கிறாங்களா, பேமெண்ட் ஒழுங்காக வருதா, இது லீகல் கம்பெனியா, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ரைட். எப்போ லீகல் இல்லையோ அதை நம்ம செக் பண்ணணும். எது லீகல் இல்லை, பேமெண்ட் வருதா வரலையா, இது செக் பண்ணாமல் நம்ம வந்து அடுத்தடுத்த டிஸ்ட்ரிபியூட்டரை கொண்டு வந்தோம், நாளைக்கு மேபி ப்ராப்ளம் ஆகலாம். ரெண்டாவது, நம்மளுடைய டீம் ஜென்யூனாக எத்திக்கலாக இருக்கா, லீடர் எப்படி இருக்காரு. நிறைய கம்பெனிகள் என்ன ஆகும்னா, இந்த லீடர்கிட்ட ஆர்டர் போடும்போது ப்ராடக்டை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் அவர் எடுத்துப்பார். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் போல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்லையும் அந்த மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே தப்புன்னு நான் சொல்லலை, புரியுதா. சில ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் ஏமாத்துறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பண்ணுறாங்க. ரைட். ஏமாத்துறவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க, நல்லவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் கம்பெனி ஜென்யூனாக எத்திக்கலாக இருக்கா, உங்கள் டீம் ஜென்யூனாக எத்திக்கலாக இருக்கா, யார் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் இருக்கீங்களா? போய் சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறது, ஹைப்பு கொடுத்து பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஹோப் கொடுக்கலாம், ஹைப்பு கொடுக்கவே கொடுக்காது. ஒரு சிங்கிள் டாட் போய் சொன்னால் கூட நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உண்மை தெரிஞ்சிடும். அதனால் சொல்லாதீங்க. அடுத்த விஷயம், கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ட்டை போகவே கூடாது. ஜெயிக்கிற வரைக்கும் போகக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்ம போய் அதை கையை வச்சோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும், அவங்க ஜாயின் பண்ணால் நம்ம வருத்தப்படுவோம். எனக்காக ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறது பேர் பெக்கிங் நான் சொல்லுவேன். டெல்லிங் இஸ் நாட் மார்க்கெட்டிங் நான் சொல்கிறேன். சொல்கிறதெல்லாம் மார்க்கெட்டிங் கிடையாது. அதை விட கேவலமான விஷயம் பெக்கிங். எனக்காக நீ எவன் சொல்கிறானா அவன் காணா போகிறான்னு அர்த்தம். எனக்காக இதை ஜாயின் பண்ணுங்கள், எனக்காக இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கிங்க, கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் இருக்கவே முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அவனுக்காக வந்தால் சம்பாதிக்க போகிறான், இந்த ப்ராடக்ட் உனக்கு யூஸ் ஆக போகுது, இன்னும் யூஸர் ஆகிடு 20% சம்பாதிக்கன்னா 80% வெளில வந்து என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண, நான் சொல்கிறத செய், நான் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கேன், நீ வா, அப்படி சொல்லி பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதுக்காக கெத்தாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு தலைகணமாக காட்டிக்காதீங்க. ஏன்னா முன்னாடி இருக்கவங்க நம்மளோட ஈகோவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை ஹம்பிளாக சொல்லுங்கள், நீ வா, நான் சம்பாதிக்க வைக்கிறேன், கடைசி வரைக்கும் இருப்பேன் உங்களோட, 1 லட்ச ரூபா சம்பாதிக்க வரைக்கும் கூட இருப்பேன், அதுக்கப்புறம் நீ லீடர் ஆகிடுவேன். இந்த மாதிரி சொல்லி கூட்டுவாங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் போகும்போது அவங்க ஜாயின் பண்ணலன்னா உங்களுக்கு கஷ்டம், ஜாயின் பண்ணிட்டு வேலை செய்யலைன்னா யோசிச்சு பாருங்க, இன்னும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன்னா சில பேர் சைன் பண்ணிவிடுவாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்குள்ள மன வருத்தம் வரக்கூடாது. ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்கிட்ட நம்ம போகவே கூடாது. மெயினாக ஃப்ரெண்டை டச் பண்ணவே கூடாது. எனக்கானவங்கிட்ட தான் நான் போக முடியும், மற்ற யார்கிட்ட போக முடியும். இப்போ இருக்க ட்ரெண்டே வேறு. இது வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்டு. நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணுறத அதை சோஷியல் மீடியாவில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுங்க. நான் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸில் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், இல்லை இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி எனக்கு இந்த மாற்றம் வந்திருக்கு, இதை போடுங்க. அதை பார்த்து வர்றவங்களே எடுங்க. சரியா? இதை பற்றியான டீட்டெயில்ஸை உங்களுடைய அப்ளைன் லீடர்ஸ்ட்டை கேளுங்க. அடுத்தது, ஸ்பான்சர் பண்ணுறது ஒரு ஆர்ட். அது ஈஸியாக 5 to 10 மினிட்ஸில் ஒருத்தங்களை கன்வின்ஸ் பண்ண முடியும், ஆளை எடுத்து போட்டுற முடியும். உங்களுடைய பிஸ்னஸ் மாடலில் உங்களுடைய ரெக்ரூட்டிங் ஸ்டைல் வந்து 10க்கு 2 10க்கு 1 இருந்தால் உங்களுக்கு ஒன்றுமே தெரிலன்னு அர்த்தம். எவனோ ஒரு முட்டாள் தான் சொல்லிட்டு போயிருக்கான் 10க்கு 1 10க்கு 2ன்னு சொல்லிட்டு. 10 பேரை பார்த்தா ஒருத்தன் வந்தால் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு ஃபிட் ஆகலான்னு அர்த்தம். 10க்கு 6 மினிமம் 10க்கு 5ஆவது வரணும். அதை எப்படி 10 பேர்கிட்ட நீங்கள் பேசி ஒருத்தர் எடுப்பீங்க, 2 பேர் எடுப்பீங்க? அப்போ இந்த ப்ராடக்ட் ஒர்க் அவுட் ஆகாதா? அப்போ இந்த பிஸ்னஸில் இன்கமே இல்லையா? 10க்கு 1 தான்னா நீங்கள் எப்படி இந்த பிஸ்னஸை பண்ண முடியும்? அப்போ எத்தனை பேரை பார்ப்பீங்க? அதனால் இப்போ இருக்க ட்ரெண்ட் அது கிடையாது. அது வந்து எப்பயோ சொல்லி வச்ச, அதெல்லாம் வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. 10க்கு 1 கான்செப்ட்லாம் கிடையாது. ரைட்டா? அப்படி உங்களால் பண்ண முடியும். 10க்கு 8 10க்கு 9 கூட பண்ண முடியும். அதற்கான விஷயத்தை கற்றுக்கணும். அது ப்ரெசன்டேஷன்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஸ்பான்சர் பண்ணியாச்சு ஒருத்தரை, அவரை வேலை வாங்க தெரியுமா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஈக்குவல் டு 2 விஷயம். என்ன? ஒன்று ரெக்ரூட்டிங், இன்னொன்று ஆக்டிவேட்டிங். இதுதான் இன்சூரன்ஸ்க்கும். ஒரு ஏஜெண்ட்டை நீங்கள் ரெக்ரூட் பண்ணுறீங்க அப்படின்னா, முதல்ல ஏஜெண்ட்டை ரெக்ரூட் பண்ணுறீங்க, அப்புறம் அவரை ஆக்டிவேட் பண்ணுறீங்க. இது எல்லா பிஸ்னஸ்க்கும் முறித்தான ஒன்று. ரியல் எஸ்டேட்டுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி. எந்த எம்ப்ளாயி நீங்கள் எடுத்தாலும் ஒன்று ரெக்ரூட் பண்ணணும், இன்னொன்று அவரை ஆக்டிவேட் பண்ணணும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ எடுத்துருவாங்க, ஆளை ஏதாவது பேசி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வழி நடத்தக்கூடிய அந்த லீடர்ஷிப் தெரியாது. சிங்கம் நீ சிங்க தலைமைகள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோஸை பாருங்கள். எடுத்தவொடனே ஒரு பிஸ்னஸில் ஜாயின் பண்ணவொடனே ஆளை சேர்க்கணும்னு வந்து அலையாதீங்க, பையை தூக்கிட்டு போய் சுற்றாதீங்க, மிரண்டு ஓடுவாங்க. இப்போ இருக்க காலம் கொரோனா காலம், அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. முதல்ல பிஸ்னஸை லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனாவது படிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது, இதுக்கு படிப்பு தேவையில்லை, அனுபவம்லாம் தேவையில்லை, யாராலையும் பண்ண முடியும். ஆனால் பேசிக்காக பிஸ்னஸ்ன்றது 3 வார்த்தைகள் நம்பி இருக்குது.
ஒன்று சென்ஸ். அந்த அறிவு இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பிஸ்னஸை பற்றிய ப்ராடக்ட்னா என்ன, கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ் என்ன, லீகல்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். மெயினாக எல்லாம் தெரிஞ்சிருந்தால் கூட உங்களோட ப்ரெசன்டேஷன் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா நமக்கு லீடர்ஷிப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் லீடர்ஷிப் பற்றி விஷயங்களை பாருங்கள். அதற்காக தான் இந்த 2 பிளேலிஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக உட்காந்து சிங்கத்தலைமைகள் நீங்கள் கேட்கும்போது லீடர்ஷிப்னா இதானா அப்படின்னு தெரியும், உங்களுக்கு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வர்றதுக்கு சிங்கம் நீயும் லீடர்ஷிப்பை பற்றி பேசுகிறதுக்கு தான் நான் சிங்கத்தலைமைகளும் கொடுத்துருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த விஷயம், மிக முக்கியமான விஷயம், உங்களுக்கான ஆக்ஷன் அண்ட் பிளான் என்ன, ஆக்ஷன் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன. இது தெரியாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாது. இந்த வாரத்திற்கான ஆக்ஷன் பிளான் என்ன, அதற்கான ஸ்ட்ராட்டஜி என்ன. இப்போ நீங்கள் எவ்வளோ பேரை ரெக்ரூட் பண்ண போகிறீங்க, ரெக்ரூட்டிங்கில் இறங்க போகிறீங்களா அல்லது ப்ராடக்ட்டை சேல் பண்ண போகிறீங்களா, இந்த வாரத்துக்குள்ளே எவ்வளோ சேல் பண்ண போகிறீங்க, இந்த பிளான் உங்கள்கிட்ட இருக்கா, அதை வச்சிங்க. இப்போ 1 லட்ச ரூபா வேணும்னா எவ்வளோ ப்ராடக்ட் மூவ் ஆகிருக்கணும், எத்தனை பேரை கொண்டு வந்திருக்கணும், இதை உங்களோட அப்ளைன் லீடர்ஸோட உட்காந்து பேசி அதுக்கப்புறம் ஒரு பிளானோட மார்க்கெட்டில் இறங்க. எப்பயுமே நான் சொல்வேன் சண்டே ஸ்ட்ராட்டஜிக் சண்டே அப்படின்னு சொல்லுவேன். அந்த சண்டே நிறைய பேரை பார்க்கணும். சாட்டர்டே ஈவினிங்குள்ளே எல்லாத்தையும் பிளான் பண்ணிடணும். யாரை பார்க்க போகிறோம், எவ்வளோ ப்ராடக்ட் மூவ் பண்ண போகிறோம், எவ்வளோ பேரை ரெக்ரூட் பண்ண போகிறோம், இதெல்லாம் பண்ணணும். பேசிக்கான விஷயங்களை நான் சொல்லி தந்திருக்கேன். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் தான், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபினாமினல் இண்டஸ்ட்ரி, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்க இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியும் மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி தான். ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்கன்னா 5 வருஷம் கழிஞ்சு 70% பிஸ்னஸ் இருக்காது. அதுபோல தான் சேம் இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய ஹைப்பு கொடுத்து கொண்டு வரப்படுறாங்க, அது உண்மையில். அதே மாதிரி ப்ராடக்ட்டை தம் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நாம் சம்பாதிக்க வந்திருக்கோம், நம்ம காசை கம்பெனிக்கு கொடுக்க வரல. 2வது லீடர் இந்த டார்கெட்டை பண்ணுன்னு சொல்லும் போது இதில் எதற்காக அதை சொல்கிறாருன்னு புரிஞ்சு போகணும். சில லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க லெவலை அச்சீவ் பண்ணுறதுக்காக கீழே இருக்க டிஸ்ட்ரிபியூட்டரை தம் பண்ண வைப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு தடவை நீங்கள் ஜாயினிங் வந்துட்டீங்கன்னா அந்த காசு தான் நீங்கள் கொடுத்த காசு. 2வது இந்த ப்ராடக்ட் யூசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பண்ணணும். அதை தவிர பல்க் ப்ராடக்ட் வாங்கி வச்சிங்க அப்படின்னா ஒரு நாளும் அந்த பிஸ்னஸில் இருக்க மாட்டீங்க. இது ஒரு தப்பான பிஸ்னஸ் மாடல். நீங்கள் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களை நம்பி வரவங்கள ஃபாலோ பண்ண வைங்க. திரும்ப சொல்கிறேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் நினச்ச காசை சம்பாதிக்க முடியும். நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேட்கலாம். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஒன்றா.